பெருமதிப்பிற்குரிய முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் சாகித்ய அகாதமியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் மிகச்சிறப்பாக செயல்பட்டவர்கள். ஒன்றிய அரசு பணியில் இருந்து மிகச்சிறப்பாக தமிழ்நாட்டிலிருந்து செயல்பட்டு தன்னை மேம்படுத்தி கொண்டவர்களில் அவரும் ஒருவர். நானும் சாகித்ய அகாதமியினுடைய தேசிய குழு உறுப்பினராக ஒரு முறை இருந்தேன். அந்த காலங்களிலும் சரி, அதற்கு முன்பும் சரி, அதற்கு பின்பும் சரி, அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இளங்கோவன் அவர்கள் மிகச்சிறந்த பண்பாளராக பழகி இருக்கிறார்கள். அவர்கள் பள்ளி பருவத்திலேயே மிகச்சிறந்த நாவன்மை படைத்த பேச்சாளராக மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள். குறிப்பாக பாவேந்தரினுடைய பாடல்களை, அவருடைய காவியங்களை மனனமாக மிக அற்புதமாக மேடைகளிலே முழங்கக்கூடியவர்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆழங்கால் பட்ட அறிவு படைத்தவர்கள். பல்வேறு மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கக்கூடியவர்கள். தான் அலுவலராக இருந்த காலத்தில் மிக அற்புதமாக பல்வேறு கருத்தரங்குகளை, பல்வேறு முகாம்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுவாக அரசு பணியிலே அலுவலர்கள் நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் எதை எடுத்தாலும் விதிகளை வைத்துக்கொண்டு அதற்கான விளக்கங்களை அளித்து கொண்டு தடைகளை விதிப்பார்கள். ஆனால் எதற்கும் தடை சொல்லாத, எதற்கும் மறுப்பு சொல்லாத ஒரு மாமனிதராக இளங்கோவன் அவர்கள் செயல்பட்டார்கள். நான் சொல்லுவேன், இமயமலையில் ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டால் கூட அது நடக்கும், செய்வோம் என்று சொல்லக்கூடியவர் இளங்கோவன் என்று பல இடங்களிலே நான் சுட்டி காட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பு மிக்கவர். அதே போல அவரை நான் குறிப்பிடுகிற போது வேந்தர் என்றுதான் குறிப்பேன். ஏனென்றால் இளங்கோ என்கிற அந்த பெயரிலிருந்து தமிழ் மரபினுடைய ஒரு தொடர்ச்சியாக அவரை நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, ஓய்வுக்கு பிறகு பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகளில் அவர் தன்னை இணைத்து கொண்டு தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வருகிறார். மிகச்சிறந்த பேச்சாளராக, மிகச்சிறந்த எழுத்தாளராக அவர் விளங்குகிறார். அதே போல தீபங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக அவரை நாம் பார்க்கலாம். பல்வேறு இளைஞர்களை, பல்வேறு இளம் பெண்களை படைப்புத்துறையில், எழுத்துத்துறையில் ஊக்குவிக்கக்கூடிய தன்மை மிக்கவர். தன்னுடைய தோள்களிலே இளம் தம்பிமார்களை, தங்கைமார்களை ஏந்தி கொண்டு இந்த தமிழ் உலகில் வலம் வரக்கூடிய ஒரு பெரிய மனசுக்கு சொந்தக்காரர் ஆசு இளங்கோவன் அவர்கள். அவர் அறிவு நலமும் பண்பு நலமும் மிக்க ஒரு பெருந்தன்மையாளர். அவர் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் வாழ்த்துகிறேன்.